ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரமாக கர்த்தர் மறுபடியுமாக இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் பார்க்க முடிக்க தேவன் கொடுத்த பிரிதான ஸ்லாக்கியத்தை கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் கடந்த முறை நாம் சிமிர்னா சபை, அதற்கு முன்பதாக எபேசு சபை குறித்து நாம் தியானித்து விட்டு கடந்து சென்றோம். இந்த முறை பெர்கமு சபை குறித்தான வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பெர்கமு சபையின் காலங்கள் சுமார் கிறிஸ்துவுக்கு முன்பதாக 313ஆம் வருடத்திலிருந்து 600ஆம் வருஷம் வரைக்கும் அது எந்த சபையின் காலம் என்று கூறுவார்கள்? பெர்கமு சபையின் காலம் என்று கூறுவார்கள். ஏனென்று பார்த்தோம் என்றால், கிறிஸ்துவுக்கு முன்பாக 312-13ஆம் நாட்களில், இந்த வருஷங்களில் கான்ஸ்டன்டைன் என்கிறதான அரசன் அவன் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டதுனால, கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய நாட்களில் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு விரோதமாக நடந்ததான இந்த கொடுமைகள் என்ன செய்யப்பட்டது? நிறுத்தப்பட்டது. இதுவரைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் பட்ட பாடுகள் அதிகமாக இருந்தது ரோம மன்னர்கள் மூலமாக, சாம்ராட் மூலமாக. ஆனால் இந்த அரசன் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவன் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக செய்கிற அந்த கொடுமைகளை சற்று என்ன செய்தான்? நிறுத்திவிட்டது. ஆகையினாலே கிறிஸ்து முன்பதாக 313ஆம் வருஷத்திலிருந்து சுமார் 600ஆம் வருஷம் வரைக்கும் இந்த கஷ்டங்கள் என்ன ஆயிடுச்சு? நின்று விட்டது. ஹல்லேலூயா. அப்போ இந்த பெர்கமு சபையின் காலத்தில் தான் அநேக கிறிஸ்தவ மதத்தை என்ன செய்தாங்க? தழுவினார்கள். கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்டார்களோ இல்லை, கிறிஸ்தவம் என்ன செய்யப்பட்டது? அஃபிஷியல் ரிலீஜியனாக மாற்றப்பட்டது. ஆகினாலே அநேகர் எந்த மதத்தை தழுவினார்கள்? இந்த கான்ஸ்டன்டைன் கூட மனதளவில் அப்படின்னா உள்ளத்திலிருந்து அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான் என்று தெரியல. ஆனால் அவன் கிறிஸ்தவத்தை என்ன செய்து கொண்டான்? மதத்தை தழுவினான். கிறிஸ்தவ மதத்தை அஃபிஷியல் ரிலீஜனாய் மாற்றதுனால எல்லாரும் என்ன செய்தாங்க? they changed to Christian religion. அதே காரியங்கள் இந்த நாட்கள் என்ன செய்யுது? நடக்கிறது. அநேகர் கிறிஸ்தவ மதத்தை ரிலிஜனை ஏற்றுக்கொள்கிறார்கள். பட் என்ன மாறவில்லை? அவருடைய உள்ளான வாழ்க்கை இன்னும் மாறாத நிமித்தம் தான் மறுபடியுமாக உலக காரியத்தில் என்ன செய்து கொள்கிறார்கள்? மாட்டிக்கொள்கிறார்கள். இல்லை என்றால் மறுபடியுமாக அவர்கள் மதத்தவர்கள் பயமுறுத்தி, இல்லை மறுபடியும் என்ன செய்யுது? நம்ம மதத்துக்கே வா என்று சொல்லும்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மதம் மாறுகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். கட்டாயமாக என்ன செய்ய மாட்டாங்க? மறுபடியும் போக மாட்டாங்க. இப்போ ஆகையினாலே அநேகர் இந்த நாட்களிலும் தேசத்தில் எதை ஏற்றுக்கொள்கிறார்கள்? மதம் மாறுகிறார்கள். ஆகினாலே மறுபடியும் கஷ்டம் பாடு, இல்லை அவர்களுக்கு உடைய மதத்தவர்கள் அவளை திட்டும் போது இல்லை பயமுறுத்தும் போது மறுபடியும் என்ன செய்கிறாங்க? அப்போ இவர்கள் எதை ஏற்றுக்கொள்ளவில்லை? யாரை ஏற்றுக்கொள்ளவில்லை? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவ மதத்தை என்ன செய்தால் ஏற்றுக்கொண்டார்கள் இல்லையா? ரிலிஜன். அப்போ அந்த நாட்களில் எல்லாரும் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டதுனால அந்த கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிற அந்த பெர்சிக்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா, கொடுமைகள், பாடுகள் என்ன செய்யப்பட்டது? கிறிஸ்தவுக்கு என்பதாக 313ஆம் ஆண்டுலேருந்து 600ஆம் ஆண்டு வரைக்கும் அது முற்றிலுமாக கான்ஸ்டன்டைன் அவன் என்ன செய்யலை? ராஜ்யம் செய்யவில்லை. இருந்தாலும் அவன் ஆரம்பித்து விட்டு சென்றது 600 வரைக்கும் என்ன செய்யறது? கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது. இப்போ அந்த பெர்கமு சபை நாட்களில் அவர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, எந்த விக்கிர ஆராதனையில் பிசாசனுடைய ஆராதனை நடக்கிறதான இடத்துல அவர்கள் இருந்தார்களோ அது அப்படியே தான் இருந்துச்சு. அதன் மத்தியிலே இவர்கள் என்ன செய்து கொண்டார்கள்? இந்த பெர்கமு சபை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வசனம் சொல்லுகிறது, வாசிங்க 13ஆம் வசனத்தில். அப்ப இங்க சொல்லுது, அவங்க எங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்களா? சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறது. அப்படின்னா சுற்றிலும் ஏற்கனவே விக்கிரகத்தை பிசாசை ஆராய்த்து கொண்டிருந்தவர்கள், வெவ்வேறு கடவுளை ஆராய்த்து கொண்டவர்கள், வெவ்வேறு பழக்க வழக்கங்களை உடையவர்கள், உலகத்தினுடைய பழக்க வழக்கங்களை உடையவர்கள், அவர்கள் எல்லாரும் இருந்தாலும் இதன் மத்தியில் எந்த சபை இருந்துச்சு? இந்த பெருங்கும சபை இருந்தது இல்லையா? அப்போ தேவன் சொல்றாரு, நீ எதன் மத்தியில் குடிக்கொண்டிருந்த? சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் அந்த சூழ்நிலையிலையும்
இந்த பெருகும் சபை எப்படி இருந்துச்சு? இந்த நாட்களில் அப்படி தான் நடக்குது. நம்ம எங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ சுற்றிலும் என்னதான் காணப்படுகிறது? சாத்தானுடைய சிங்காசனங்கள் காணப்படுகிறது. அவரவருடைய கிரியைகள் அவர் செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் அதன் மத்தியில் அநேக சபைகள் எப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது? நல்ல கிரியைகள் செய்து கொண்டு. இன்னும் பார்க்க வேண்டும் என்றால் அந்த சாத்தானுடைய சிங்காசனையில் அதனுடைய கிரியைகள் இன்னும் எங்கே காணப்படுகிறது? சபைகளுக்குள்ள கூட வந்துடுது. ஆனாலும் சபைகளுக்குள்ள இன்னும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் வைராக்கியமாக யாரை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள்? இங்கே நீங்கள் வாட்சிங்க அப்படின்னா தெரியும் பாருங்க. 14ஆம் வசனத்துல ஆகிலும் சில காரியங்களை குறித்து பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் எங்க உண்டு? அப்ப வெளியிலும் சாத்தானுடைய சிங்காசனம் காணப்படுகிறது. அவருடைய சில போதனைகள் விளையம்படமாய் போடப்பட்டது இல்லையா? அந்த போதனைகள் எப்படின்னா 2 காரியங்கள், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை செய்கிறதும் வேசித்தனம் செய்கிறது தான் பிலேயாமுடைய போதனை. அந்த போதகத்தை பின்பற்றுகளும் எங்க இருக்கிறாங்களா? சபையில் உன்னிடத்தில் உண்டு. அப்போ வெளியிலே இருக்கிறாங்க, சபையிலையும் அப்படிப்பட்ட போதகம் பின்பற்றாகிவிட்டது. ஆனாலும் தேவன் சொல்றாரு, இருந்தாலும் உன்னிடத்தில் சில தேவனுடைய பிள்ளைகள் இல்லை. சபை எப்படி காணப்படுகிறது? அவருடைய கிரியைகள் நல்லா இருக்குது. சாத்தானுடைய சிங்காசனத்தின் மத்தியில் கூடியிருந்தும் அப்படிப்பட்ட போதனைகளை பின்பற்றி கூட்ட இருந்தும் அதன் மத்தியிலும் எப்படி இருக்கிற நல்ல வாழ்க்கை வாழ்கிற, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிற. அதில் ஒருத்தருக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 13ஆம் வசனத்தை சொல்றாரு, நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சி. அப்படின்னா சாத்தான் சிங்காசனம் வச்சிருக்கிறான், சாத்தான் குடிகொண்டிருக்கிறான், பிலேயாமுடைய போதனைகள் காணப்படுகிறது. அதன் மத்தியிலே உங்களிடத்தில் எனக்கு உண்மையுள்ள சாட்சி என்ன செய்யறாங்க? இருக்கதான் செய்யறாங்க. அதுல ஒருத்தனாகி யாரு? அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசி நீ மறுதலியாமல் இருக்கிறது என்ன செய்திருக்கிற இல்லையா? கொல்லப்படுறாங்க. தேவனுக்காக அவருடைய நாமத்தை பிடித்துக் கொண்ட நிமித்தம் உண்மையுள்ள சாட்சியாக அவன் கொல்லப்படுறான். கொல்லப்பட்ட பிறகு கூட சபையில் இன்னும் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? இந்த கொடுமையான நாட்களில் பிசாசின் சிங்காசனம் இருக்கிற இடத்துல சபையில் அநேக தவறான காரியங்களை செய்கிறாங்க. அதன் மத்தியிலையும் சில பேர் தேவனுக்காக எப்படி செய்கிறாங்க? தேவனுடைய நாமத்தை வைராகியமாக பிடித்துக் கொண்ட நிமித்தம் கொல்லப்பட்டார்கள். அதை பார்த்தும் இன்னும் அப்படிப்பட்ட காலங்கள் மத்தியில் என்ன செய்கிறாங்க? தைரியமாய் தேவனுக்கென்று வாழ்கிற கூட்டம் இன்றும் உண்டு. அல்லேலூயா. அதான் பெர்கமு சபையின் நாட்கள். இன்னும் நாம் பார்த்தோம் என்றால் சுற்றிலும் உலகமெங்கிலும் என்ன ஸ்தாபிக்கப்படுகிறது? பிசாசுடைய சிங்காசனங்கள் ஸ்தாபிக்கப்படுகிறது. பிசாசு என்ன செய்ய விரும்புகிறானோ தேசங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஆளுகை என்ன செய்து கொண்டே இருக்கிறார்கள்? ஸ்தாபித்து கொண்டே இருக்கிறார்கள். பிசாசு வாஞ்சிக்கிறதெல்லாம் என்னது? ஒரே ஆட்சி. எல்லாரும் எனக்கு கருத்துக்கள் கொண்டு வருவேன், நான் தான் எல்லாருக்கும் எப்படி இருப்பேன்? தேவன் சொல்லுகிறாரு, பூமியை நான் உண்டாக்கினேன், நான் சிருஷ்டித்தேன், ஜனங்கள் எல்லாம் நான் சிருஷ்டித்தேன், இவளெல்லாம் நான் ஆளுகை செய்வேன். பிசாசு சொல்றான், இல்லை எல்லாத்தையும் என் கட்டுகளுக்கு என்ன செய்வேன்? கொண்டு வரும். அதற்கு ஏற்ற எல்லா காரியத்தையும் தேசங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? செய்து கொண்டே. ஒரே ஆட்சி, ஒரே தேசம் இல்லையா? எல்லாத்தையும் ஒன்றாக ஒரு கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்துவிட வேண்டும் என்று வைராக்கியமாய் மனுஷர்கள் செய்யவில்லை, மனுஷன் மூலமாய் யார் தான் செய்து கொண்டிருக்கிறார்? அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல அங்கே என்ன சிங்காசனம் போட்டான்? மனுஷர்கள் தான் செஞ்சாங்க. அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவர்கள் செய்யவில்லை. ஏனென்றால் எந்த மனுஷனும் நிலையாய் ஒரு 50 வருஷமோ 60 வருஷமோ 100 வருஷமோ யாரும் ஆண்டு கொள்ள போவதில்லை. நம்மளை ஆண்டு கொள்ள போவதில்லை. அவங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க, ஆனால் கடந்து போயிடுவாங்க, மறைச்சு போயிடுவார்கள், வேற ராஜ்யம் வரும். அவர்கள் மூலமாக யார் செய்து கொண்டு இருக்கிறது? பிசாசானவன் தன்னுடைய சிங்காசனத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று வெகு தீவிரமாய் வெள்ளை செய்து கொண்டே இருக்கிறார். நம்ம சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களும் அப்படிதான் காணப்படுகிறது. தேவன் அல்லாதவர்களை ஆராதிக்க வேண்டும், உண்மையான தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும், ஆராதிக்கக்கூடாது. உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிறவர்களை கொலை செய்ய வேண்டும், அந்திப்பா கொல்லப்பட்டது போல. பரிசுத்தம் உள்ளவர்களை கொடுமைப்படுத்த வேண்டும்.
வேதத்தை கொடுக்கிறவர்களை இல்லை தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கிறவர்களை அவமானப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்டவர்களை தான் உலகம் என்ன செய்யும்? நேசிக்கும், உயர்த்தி வைக்கும். அதுதான் பிசாசுடைய சிங்காசனம். இன்னும் அதிகமாய் பார்க்க வேண்டும் என்றால் பிலேயாமுடைய போதனைகளை கை கொள்ளுகிறதான கூட்டங்கள் எங்கேயும் பிரவேசித்து விட்டது, சபைகளுக்குள்ளாக கூட பிரவேசித்து விட்டது. விசேஷமாக 2 காரியங்கள் சொல்றாங்க. ஒன்று, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிறதும் வேசித்தனம் செய்கிற காரியங்கள் யாருக்கு போதிக்கப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதிக்கப்பட்டது. யார் மூலமா? பிலேயா மூலமாய், இல்லையா? ஏன்னா 25ஆம் அதிகாரத்தில் 31ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜனங்கள் மோவாப் சவனான வெளியில் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் சேரும்போது அவளை பார்த்து மோவாபிய ராஜா பயந்ததுனால அவளை தொடலை. இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து போயிட்டாங்க. தேவன் சொன்னால் அவளை கொடுக்க மாட்டேன். ஆனால் அவர் படந்திருக்கிறத பார்த்து இந்த பாலாக்கு யாரை கூப்பிடுறானா? வேலையாமை கூப்பிட்டு இந்த ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீ சபிக்கிறவர்கள் இப்படிப்பட்டிருப்பாங்க, சபிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னது நிமித்தம் அவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்ய முடியல? சபிக்க முடியல. அவன் ஆசீர்வதித்தான் 3 முறை. இதை பார்த்து பாலாக என்ன செய்தான்? உன்னை சபிக்க கூப்பிட்டா நீ என்ன செய்யற? அவன் பிலேயாம் சொல்றான், இவங்களுக்கு விரோதமாக எந்த மந்திரமும் கிடையாது, இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அப்படி சொன்ன பிறகு கடைசியா பிலேயாம் அவனுக்கு கொடுத்த ஆலோசனை என்னாகும்? 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சொன்னாரு. ஜனங்கள் சித்தியமில் இருக்கும்போது என்னாகும்? 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமார்த்திகளோட என்ன செய்தாங்களா? வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கிட்ட பலிகளை விருந்து பண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை என்ன செய்தாங்களா? அப்போ இதுதான் யாருடைய ஆலோசனை? பிலேயாமுடைய ஆலோசனை. அவர் 2 ஆலோசனை கொடுத்துட்டு போறான். இந்த இஸ்ரேல் ஜனங்களை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் அவர்களை எதன் மூலமாக ஏமாற்றி விடலாம்? இந்த 2 காரியங்கள் மூலமாக ஏமாற்றி விடலாம். என்னாகும்? 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பேயோரின் சங்கதியிலே பிலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாயிருந்தவர்கள் இவர்களே. இப்ப யாருடைய ஆலோசனை அது? இவன் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டவன். ஆனா கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது பிலேயாமியாக குறி சொல்லுகிறவனே என்ன செய்யப்பட்டானோ? கொலை செய்யப்பட்டானோ. அவனை வேதம் யாராக சொல்லி முடிக்கிறது? குறி சொல்லுகிறவன் சொல்லி முடிக்கிறது. அவன் ஆரம்பித்தது யாராக? தேவனுடைய தீர்க்கதரிசியாக ஓட்டத்தை ஆரம்பித்த அவன் மறிக்கும் போது எப்படி முடிச்சான்? குறி சொல்லுகிறவனா. குறி சொல்லுகிறவனை கொலை செய்தார்கள் வேதவசனம் சொல்லுது, யோசுவா, இல்லையா? அப்போ அவன் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். அவன் கண் திறக்கப்பட்டு சொல்றான், தரிசனம் பார்த்து சொல்றான். ஆனா அவனுக்கு பேர் என்ன கிடைச்சது? அப்போ அவன் சொன்ன ஆலோசனை என்ன? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க விக்கிரகங்களுக்கு படைத்து விலை என்ன செய்யுங்க? கூப்பிட்டு விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவர்களை புசி கொடுங்க. தேவனுடைய கட்டளை என்ன? விக்கிரகத்துக்கு படைத்தவர்களை என்ன செய்யக்கூடாது. 2வது வேசித்தன் அழகான ஸ்திரீகளை அனுப்பிச்சு விடுறாங்க. அழகான ஸ்திரீகளோட வேசனம் பண்றாங்க. அப்ப இதுதான் இந்த வெளிப்படுத்தின விஷயம் சொல்றாரு. இப்படி செய்கிற பிலேயாமுடைய போதனைகளை கை கொள்ளுகிறதான ஜனங்கள் யாருக்கிட்ட இருக்காங்க? உன்னிடத்தில் உண்டு. அப்படின்னா என்னது? வெளியில பிசாசுடைய சிங்காசனம், அவனுடைய காரியங்களை பின்பற்றுகிறதான ஜனங்கள் எங்க வந்து விட்டாங்க? அது அவனுக்கு தவறா செய்யல, தெரியல. அவளுக்கு விரோதமாக பேசினா யாருக்கு தான் அடி விழும்? நமக்கு தான் அடி விழும். நம்ம சபையிலே உட்கார்ந்து கொண்டு தவறான காரியங்களை செய்து கொண்டு அவளை கண்டித்தால் அவர்கள் என்ன செய்வாங்க? நம்மளுக்கு விரோதமாக எழுதியிருப்பார்கள். சபையை பிரித்து விட்டு போவாங்க, நம்மளுடைய பேரை கெடுத்து போட்டுருவாங்க, போய் தப்பா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த ஊழியக்காரர் என் மேலே என்ன பண்ணிட்டாரு, என்னை தனியாக கூப்பிட்டு என்ன பண்ணாரு, கை வச்சாரு. உடனே வெளியில் இருக்க பிசாசுடைய சிங்காசனத்தின் காரர்கள், அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் தயாராக இருப்பாங்க. எப்போ இந்த ஊழியக்காரன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வச்சோ அவனுக்கு கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க? ஊட்டிக்கு சென்றிருக்கும் போது ஊட்டியில் ஒரு கிறிஸ்தவ பிஷப், அவர் அங்கே நன்மதிப்பு பெற்றிருக்கிறவர், நல்ல மதிப்பு பெற்றிருக்கிறவர்.
மக்கள் மத்தியில். குடும்ப உறவில் சொத்து சம்மந்தப்பட்ட காரியங்கள் ப்ராப்ளம் இருக்கும். அவங்களுடைய ரிலேஷன் தான், அவங்களுக்கு சின்ன பாப்பா ஒன்று டக்குன்னு கம்ப்ளைண்ட், இந்த சின்ன குழந்தைய என்ன பண்ணிட்டான், தவறாக கையில் வைத்தான். இவர் வயதானவர், நன்மதிப்பு பெற்றிருக்கிறது. அவங்க சொத்துக்கு கிடைக்கல அப்படின்னு அவங்களுக்கு சொந்த உறவு தான், சொந்த சகோதரன், ஏதோ ஒரு சொந்த உறவு தான், இல்லை சித்தப்பா பையனும் அப்படியே தான். அவங்களாம் எனக்கு வயசானவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க, சின்ன குழந்தை. உடனே இந்த சத்துருடைய சிங்காசனத்துக்கு ஆளுகைக்கு உட்பட்ட ஜனங்கள் பேர் எடுத்துட்டாங்க. அவன் மேலே கேஸ் போட்டு அவர் மேலே ஜெயிலில் அடைச்சி அவருடைய பேர் எவ்வளோ கெடுக்க முடியவே கெட்டாச்சு. உலகத்துக்கு அப்படி ஒரு சந்தோஷம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தவறான காரியங்களை யார் விசாரம் சொல்கிறாங்க பாருங்க. வெளியிலேருந்து யாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல, அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான், அவர்களும் சொந்த குடும்பம் தான். அப்போ இங்கே அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்திப்பா என்கிறவன் என்ன செய்தாங்களோ. அப்போ இந்த காலத்திலையும் பார்த்தீங்கன்னா சத்துருடைய சிங்காசன வெளியில் மாத்திரமில்லை, அநேக சபைகளுக்குள்ள கூட அவருடைய போதகத்தை பின்பற்றுகிறதான ஜனங்கள் எங்கே வந்து விட்டார்கள், சபைகள். இன்னும் அதிக இடத்துல பார்த்தீங்கன்னா அவருடைய போதனைகளை பின்பற்றுகிற ஊழியக்காரர்களும் வந்து எங்கே உட்காந்துட்டாங்க, சபைகளும் ஊழியக்காராக உட்கார்ந்துட்டாங்க. என்ன வேண்டாம் செய்யலாம், உன் இஷ்டப்படி என்ன செய்யலாம், இருக்கலாம், அநாகரிகமாக இருக்கலாம், தேவனுக்கு பிரிமில்லா எல்லாமே என்ன செய்யலாம். எங்கே வந்து உட்காந்துக்கிட்டாங்க, அதை வாஞ்சிக்கிற விசுவாச கூட்டமும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னடா ஒரே கண்டிப்பு போதும், இவர் நல்லா பேசுகிறாரு. அதன் மத்தியில் பார்த்தீங்கன்னா தேவன் சொல்கிறாரு, அந்திப்பா போல எனக்கு சாட்சியாய் வாழுகிறவர்கள் இன்னும் அநேக பேர் சபையில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சபைகளை பாருங்க, தேவனுடைய கிருபை, அதனால் எது வேணாலும் செய்யலாம்னு சொல்கிற சபைகளில் கூட நீங்கள் உள்ளே போய் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் வைராக்கியமாக இருப்பாங்க. அவங்க அடக்கமாக இருப்பாங்க, தேவனுக்கு இருப்பாங்க, தேவனுடைய சமூகத்தில் வரும்போது பரிசுத்தமாக இருப்பார்கள். இப்போது அந்த காலத்தே அவனுடைய சிங்காசனமும் அவனுடைய போதனையும் எங்கே கடந்து விட்டு விட்டது, சபைகளுக்கெல்லாம் கடந்து விட்டது. இப்போ அந்த நாட்கள் தான் என்னது, அந்த அந்த ஜனங்கள் எல்லாரும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறும்போது அவர்கள் சபைக்கு வர ஆரம்பித்தாங்க. ஆனால் அவருடைய பழைய வாழ்க்கை போல, ஏனென்றால் அவர்கள் ஏற்றுக்கொண்டது என்ன, கிறிஸ்தவ மதம். கான்ஸ்டன்டினோபிள் காலத்தில் கிறிஸ்தவ மதத்துக்கு உட்பட்ட போது அவருடைய மதம் மாறினாங்க ஒழிய அவருடைய வாழ்க்கை என்ன செய்யல, அதே வாழ்க்கை வாழ்த்து சபைக்கு வர ஆரம்பிச்சாங்க. அப்போ சபைகளுக்குள்ள என்ன உண்டாயிடுச்சு, கலப்படம் உண்டாயிடுச்சு. ஏற்கனவே இருந்த தேவ பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்காங்க, புதுசாக வந்தாங்க என்ன ஆயிடுச்சு, கலப்படம் நிறைய பேருக்கு எடுத்து போட்டாங்க. அதான் இந்த சபையின் நாட்களுக்கு சொல்லுவாங்க த காம்ப்ரமைசிங் சர்ச்னு சொல்லுவாங்க. என்னது, காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு சபை. இல்ல த சர்ச் ஆஃப் ஏஜ் ஆஃப் கான்ஸ்டன்டைன் சொல்லுவாங்க. கான்ஸ்டன்டைனுடைய காலத்தினுடைய சபை அப்படின்னு சொல்லுவாங்க, காம்ப்ரமைசிங் சர்ச்னு சொல்லுவாங்க. அநேக கிறிஸ்தவ மதத்துக்கு உட்பட்டாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கை மாறாத நிமித்தம் சபைகளுக்குள்ளாக கூட என்ன செய்ய வந்துச்சு, அசுத்தம் கடந்து வந்து விட்டது. உள்ள வந்து அவர்கள் தேவனுக்கு பிரிவில்லாத எல்லா அசுத்தமான காரியங்களை செய்கிறாங்க. அது விசேஷமானது என்னது, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கிறதும் வேசித்தனத்துக்கு உட்படுறதும். கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கூட இருக்கு. எபேசு சபைகள் சொல்றாரு, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகள். என்ன காரியம்னு தெரியவில்லை, ஆனால் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அப்படி ஒரு மதம் இருந்துச்சு, அவர்கள் மேல் சொல்லப்பட்ட காரியங்களை பின்பற்றியிருந்தார்கள். அப்படின்னா விக்கிரகத்து படைப்புகளை புசிக்கிறதும் வேசனம் இல்லை. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கிருபை என்கிறதான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. எது வேணாலும் செஞ்சுக்கலாம், என்ன இருக்குது, கிரேசிஸ்டர். இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கிறாங்கல்ல, தேவனுடைய கிருபை இருக்கிறனால என்ன செய்யலாம், நீங்கள் ஒரு திருமணத்துக்கு கூட 2 திருமணம் கூட என்ன செய்துக்கலாம். எஸ் கிரேசிஸ்டர். அதனால என்ன செய்யுது, எல்லாரும் தேவன் ஒருபோதும் நாம் என்ன செய்கிறோமோ அதற்கு ஏற்ற பிரதிபலன் என்ன செய்யும், கிடைக்கும். எப்போ கிடைக்கும், கடைசி காலத்தில் கிடைக்கும். அப்போ இந்த காரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சபைக்கு வந்தால் என்ன ஆகிடும் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளின் மனசாட்சி என்ன ஆகிடும், இறந்து போயிடும். அவங்களோட கூட சேர ஆரம்பித்தா என்ன ஆகிடும், மனசாட்சி இறந்து விடும். பெற்றோர்களுக்கு விரோதமாக எழுந்துகிறது, பெற்றோர்கள் சொல்ல ஆலோசனை கீழ்ப்படியாமல் இருக்கிறது, ஊழியக்காரர்கள் சொல்லுகிற ஆலோசனை கீழ்ப்படியாமல் இருக்கிறது, பரிசுத்த வாழ்க்கையை வாழாமல் இருக்கிறது, வேதத்துக்கு பிரியமாக இல்லாமல் ஜீவிய செய்கிறது,
வேதத்தை படிக்காது, ஜெபம் செய்யாது, எல்லாமே யாருடைய ஆலோசனை தான்? பிசாசுடைய ஆலோசனை. இப்போ தேவன் சொல்ற, அப்படி இருந்தாலும் அதன் மத்தியில் ஒரு கிரியை அறிஞ்சிருக்கிற, என்னுடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதை அறிந்திருக்கிற, எனக்காக மரித்திருக்கிற சாட்சிகளும் இருக்கிறாங்க அப்படின்னு தேவன் அந்த சபை கொடுத்து என்ன செய்கிறாரு? அப்ரிஷியேட் பண்றார். கடைசியா சொல்றாரு பாருங்க, 16ஆம் வசனத்துல, நீ மனம் திரும்ப இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்துல வந்து என் வாயின் பட்டயத்தால் அவனோட என்ன செய்வேனா? அப்ப அப்படி விளையாமுடைய ஆலோசனை பின்பற்றுகிறவர்கள், பிசாசுடைய சிங்காசனத்துக்கு மரியாதை கொடுக்கிறவர்கள், இவருடைய தண்டனை என்னது? தேவன் தம்முடைய வாயின் பட்டயத்தால் அவரோட என்ன செய்வாராம்? He will fight against those peoples. தேவன் டைம் கொடுக்கிறார். சரியா? அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சபையினுடைய காரியங்கள் 2 காரியங்கள். ஒன்று, சபையின் மக்கள் தேவனுக்காக நல்ல கிரியைகள் செய்கிறதும், தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதும், தேவனுக்காக ரத்த சாட்சியாய் மரிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. ஆனால் அதே சமயம் இன்னொருத்துல அதை சுற்றிலும் பிசாசுடைய சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. சபைகளுக்குள்ள பீலியாமுடைய ஆலோசனை செய்யறது காணப்படுகிறது. இந்த 2 கூட்டங்களும் காணப்படுகிறது. நாம் எந்த கூட்டத்தில் இருப்போம் என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நாம் ஒருவேளை பீலியாமுடைய ஆலோசனை பின்பற்றினவர்கள் என்றால், இல்லை பிசாசுடைய சிங்காசனத்திற்கு தாழ்ந்து அவனை ஆராய்ந்திருப்போம் என்றால், நமக்கு கிடைக்க போகிறது என்னது? தேவன் நமக்கு விரோதமாக யுத்தம் செய்வார். வசனம் சொல்வது, வாயின் பட்டயத்தாலே யுத்தம் செய்வேன். இல்லை நான் தேவனுக்காக சாட்சியாக இருப்பேன். என்னதான் இருந்தாலும், ஒருவேளை என் குடும்பத்தில் என் பெற்றோர்கள் சரி கிடையாது, என்னுடைய சகோதரன் சரி கிடையாது, என் சபையில் அநேக பேர் சரி கிடையாது, இருந்தாலும் நான் வைராக்கியமாக இருப்பேன், தேவனை பின்பற்றுவேன், அவருக்காக நல்ல கிரியைகளை செய்வேன், இந்த ஆலோசனையில் ஒன்றும் பின்பற்ற மாட்டேன் என்று சொன்னால் தேவன் என்ன கொடுப்பாராம்? 17ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுடன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை என்ன செய்வேனா? அவனுக்கு வெண்மையான குறிகளையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறவனும் அறியக்கூடாதும் ஆகிய புதிய நாமத்தை என்ன செய்யறாங்க? He is going to get a new holy name. Hallelujah. இந்த பக்கத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் we will be appreciated and crowned by God. இல்லை நான் உலக ஆலோசனை பின்பற்றி பிசாசுடைய சிங்காசனத்துக்கு அடிபணிந்து இருப்பேன் என்று சொன்னால் தேவன் நமக்கு விரோதமாக என்ன செய்வார்? யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. அதான் இது எந்த சபையின் காலம்? பெர்கமு சபையின் காலம். எப்பொழுது எப்போ வரைக்கும்? கிறிஸ்தவ 313ஆம் ஆண்டிலிருந்து 600ஆம் வருஷம் வரைக்கும் கான்ஸ்டன்டைன் மன்னன் மூலமாய் கிறிஸ்தவ மதம் அங்கீகரிக்கப்பட்டதுனால அநேகர் என்ன செய்தாங்க? கிறிஸ்தவ மதத்தை கழுவினார்கள். அப்போ அவருடைய பழைய வாழ்க்கை என்ன செய்யல? ஒளிந்து போகல. அப்படியே சபைகளுக்குள் வந்தனால காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. உள்ள பீலியாமுடைய ஆலோசனை வச்சு பாரு, நான் நல்லா தானே இருக்கேன், இதெல்லாம் செய்யற நான் நல்லா இருக்கேன், ஆண்டவர் என்ன செய்யறாரு, நானும் ஜெபிச்சா சுகம் உண்டாகுது, அதில் என்ன இருக்கு? அதில் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அதுதான் பீலியாமுடைய ஆலோசனை. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் ஜாக்கிரதை. இந்த காலகட்டத்தில் நீ என்ன செய்கிற, தேவன் அதுக்கு பதிலாக என்ன செய்யறான்னு தெரியாது. ஆனால் வசனம் சொல்லுது, கடைசியாக உனக்கு புதிய நாமத்தை என்ன செய்வானு கொடுப்ப, ஜெயம் கொண்டு. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய சபைகளில் நம்முடைய வாழ்க்கையில் விசேஷமாக நாம் படிக்கிற இடங்களில் பிசாசுடைய சிங்காசனத்துக்கு உட்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பீலியாமுடைய ஆலோசனை பின்பற்றுகிறவர்கள். வேலை ஸ்தலத்தில் பிசாசுடைய சாத்தானுடைய சிங்காசனத்துக்கு அடிபணிந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கிறிஸ்தவன் என்கிற பேர் எடுத்தாலே கடுப்பாக போகிற அநேக ஜனங்கள் இருக்காங்க. அவங்க அப்படி இவங்க அப்படின்னு இல்லையா? பரிசுத்தம் என்கிற வார்த்தை எடுத்தாலே நம்மை பார்த்து வைராகியமாய் பள்ளி கடிக்கிறவர்கள் நிறைய இடத்துல இருக்கிறாங்க. அவள் மத்தியதான் வாழ். இன்னும் சபையிலையும் வந்து பார்த்தோம் என்றால் பரிசுத்தமாய் வாழ் என்று சொன்னாலே வைராக்கியமாய் இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க அவளுக்கு விரோதமாக. அப்போது எல்லாமே அவனுடைய ஆலோசனை பின்பற்றுகள் நம்மை சுற்றிலும் காணப்பட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா? இந்த காலகட்டத்தில் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிப்பதும் வேசித்தனம் பண்ணுவதும் உலக மக்கள் கண்டு ஒரு பெருசு கிடையாது. அதெல்லாம் டெய்லி நடக்கிறது இல்லையா? ஏனென்றால் உலகம் எதை அங்கீகரித்து கொண்டு விட்டது? ஒரு ஆணுக்கும் திருமணம் நடக்கலாம் என்கிறதை அங்கீகரித்து விட்டது. அப்போ இந்த காரியங்கள் அவனுடைய கண்கள் என்ன எப்படி தென்படாது? அது ஒரு பெரிய காரியம் கிடையாது. நமக்கு மாத்திரம் தெரியும், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே நம்ம என்ன செய்திருக்கார்? சம்பாதித்திருக்காங்க சரீரத்தை. ஆகினாலே அசுத்தமானதுக்கு என்ன செய்யக்கூடாது? நம்மளை ஒப்பு கொள்ளக்கூடாது. தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தோம் என்றால் கட்டாயமாக ஜெயம் பெறுவோம். தேவன் நமக்கு மறைவான மன்னாவையும் புதிய நாமத்தை என்ன செய்வார்? கொடுப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெயிப்புமாய் அதிகமாக நேசியம் எழுத்தாப்பனே ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தை மூலமாக என்னோடு கூட பேசுவதற்காக நன்றி. நாம் மாத்திரம் உயர்த்தப்படும் ஆண்டவரே கிருபை பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம். தொடர்ந்து ராஜா வாழ்க்கையை நாங்கள் பரிசுத்தமாய் காணப்பட எங்களுக்கு அனுப்பிடுவார்கள்.
கிருபை பாருங்கள் பாஸ்வர்கள் சகல துதியின் கனமை குரு மாத்திரம் செலுத்தி நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறார். ஆமென்.